பசங்க பஸ்ஸில் வந்தாங்க. திருச்சி ஜங்ஷன்லேருந்து பாலக்கரைக்கு ஜாமான் வாங்க கிளம்பி போயிட்டுருந்தோம் மார்க்கெட்டுக்கு. அப்போ அந்த பையனும் அந்த பொண்ணும் ரொம்ப பொம்பளத்துக்கிட்டே இருந்தான். அந்த பொம்பளை பிள்ளை எங்கள் அப்பா அம்மானே சொல்லிகிட்டே வந்துச்சு. உனக்கு இந்த பொண்ணுக்கு என்னையா சம்மந்தம், எதுக்கு அந்த பொண்ணை போய் நீ வம்புழுக்கிற அப்படின்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பேசாமே இருந்தான். பேரை மாதிரி தான் அந்த பொண்ணும் என் பேத்தி மாதிரி தான். நீங்கள் பஸ்ஸில் இவ்வளோ பேர் வர்றாங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு சில பேர் போயிடுறான். ஆனால் எனக்கு உங்கள் மேலே கோபம்லாம் இல்லை. நீங்கள் தவறாக பிஹேவ் பண்ணுறது தப்புப்பா, இந்த மாதிரிலாம் பஸ்ஸில் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே கண்டக்டர் சொன்னார், அம்மா நான் டெய்லி இது மாதிரி நிறைய சந்திக்கிறேம்மா, நான் ஒதுங்கி போயிடுவோம்மா. உங்களை மாதிரி 4-5 பேர் கேட்டாங்கன்னா இந்த குழந்தைங்களும் திருந்துவாங்க, பெற்றோர்லாம் பிள்ளைங்க நல்லபடியாக இடத்துக்கு படிக்க போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் இதுக பஸ் ஏறி அவங்க பாட்டுக்கு எங்கே வேணாலும் போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்கம்மா. இப்போ இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் ஒன்றுமே பொய்யே தான் நிறையா பேசுதுங்க, உண்மையே பேச மாட்டேங்குன்னு சொன்னார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இருக்க சூழ்நிலை யாரையுமே திருந்த மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மீடியா காட்டுறாங்க. தவறுகளை மட்டுமே பிள்ளைங்க செய்கிற மாதிரி சினிமா படங்களும் கொலை குத்து லவ் இந்த மாதிரியே தான் காட்டுறாங்க. ஒரு நல்ல விஷயத்த காட்டலன்னா சொல்லலை, ஒரு நல்ல விஷயத்த இன்னும் தெளிவாக சொன்னால் அந்த குழந்தைகளாம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இவங்களாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது.